அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். செப்டம்பர் மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். செப்டம்பர் மாதத்தில் புதன் பகவான் 4ஆம் தேதி சிம்ம ராசியிலும் 23ஆம் தேதி கன்னி ராசியிலும் பயிற்சியாக உள்ளார். அதே போல சூரிய பகவான் கன்னி ராசியிலும் சுக்கிர பகவான் துலா ராசியிலும் ஆட்சி அதிபதி ஆக அமர உள்ளார். இப்படி 3 கிரகங்களின் முக்கிய நிகழ்வுகள் நடக்க இருக்குது. இதனால் ஏற்படும் கிரக சேர்க்கை அமைப்பானது சில ராசியை சேர்ந்தவங்களுக்கு நிதி நெருக்கடி தரக்கூடும். இந்த மாதத்தில் எந்தெந்த ராசிகள் கவனமாக இருக்க வேண்டும் என நாம் பார்க்க போகிறோம். செப்டம்பர் மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு சிம்ம ராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தடைகளை தகர்த்தெறிந்து தனது காரியங்களை செய்து கொள்ளும் சிம்மராசி அன்பர்களே, இந்த மாதம் ராசிநாதன் சூரியன் ராசி மற்றும் தனவாக்கு ஸ்தானத்தில் இருந்து சஞ்சரிக்கிறதுனால பணவரத்து அதிகரிக்கும், மனதில் உற்சாகம் பிறக்கும், தடைப்பட்ட காரியங்களில் தடை நீங்கி சாதகமான பலன் தரும். எதிலும் தயக்கம் காட்ட மாட்டீங்க. நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் வேகம் எடுக்கும். கண்மூடித்தனமாக எதிலும் ஈடுபடாமல் யோசித்து செய்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் தக்க ஆலோசனையிடம் செய்கிறது நல்லது. தொழில் வியாபாரம் தொய்வு நீங்கி சூடு பிடிக்கும். வாடிக்கையாளர்களின் வரவு கண்டு மகிழ்ச்சி அடைவீங்க. நிதி பிரச்சனை நீங்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எதையும் குழப்பமான நிலையிலேயே நீங்கள் செய்ய நேரிடும். சக ஊழியர்களும் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கி நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். பிள்ளைகளின் செயல்கள் சந்தோஷத்தை தரும். பயணங்கள் செல்லும்போது கவனமாக இருக்கணும். சகோதரர்களிடம் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். பெண்களுக்கு எதிலும் தயக்கம் காட்டாமல் துணிச்சலாக காரியங்களை செய்து முடிப்பீங்க. கலைத்துறையினருக்கு மனதில் துணிச்சல் ஏற்படும். கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். முக்கியமான வேலைகளில் தாமதம் உண்டாகும். வீண் பிரச்சனைகளை கண்டால் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது. முன்னேற்றம் காண கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த சில தகவல்கள் தாமதமாக வரும். உடன் இருக்கிறவங்கள்ட்ட கவனமாக இருப்பது நல்லது. ஒரு சில காரியங்களில் அவசரமாக முடிவெடுப்பதை தவிர்ப்பது நன்மை தரும். முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர் மூலம் உதவியும் கிடைக்கும். வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம். மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க பாடுபட்டிருப்பீங்க. அடுத்தது நாம் பார்க்க போகிறது மகத்தை பற்றி தான். பலவிதமான துறைகளில் முன்னேற்றம் கிடைக்கும். தெய்வ அனுகூலம் கிடைக்கும். பொருளாதார வளம் சிறப்படையும். காரிய அனுகூலம் கிட்டும். செல்வாக்கில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் முயற்சிகளில் தடைகள் ஏற்பட்டாலும் அதை முறியடிக்கும் வல்லமை கிடைக்கும். அடுத்தது பூரத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே அன்பு நீடிக்கும். சுப நிகழ்ச்சிகள் உடனடியாக நிறைவேறாமல் போகலாம். தெய்வ நம்பிக்கையில் அனைத்தும் சுபமாக நிகழும். உத்தியோகம் பார்க்குறவங்க தொடர்ந்து சற்று சிரமத்தைலாம் பார்க்காம அதிகமாக நீங்கள் உழைக்க வேண்டியது இருக்கும். உங்கள் உழைப்புக்கு தகுந்த செல்வமும் பணவரவும் கிடைக்கும். மேலதிகாரிகள் அனுசரணையாக உங்களுக்கு இருப்பாங்க. உத்தரம் 1ஆம் பாதம் அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். உங்கள் பொறுப்புகளை பிறரிடம் ஒப்படைத்து விட வேணாம். வியாபாரிகள் பின்தங்கிய நிலையில் இருந்து மீண்டும் முன்னேற்றமான பாதையில் அடியெடுத்து வைப்பாங்க. பணவரவு அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கான ஆர்வம் பிறக்கும். குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்கலாம். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது ஞாயிற்றுக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் சிவன் கோயிலில் உள்ள கால பைரவரை வணங்குங்க. அதிர்ஷ்டமான கிழமைகள் வளர்ப்பிறை சந்திரன் சுக்கிரன், தேய்பிறை சந்திரன் சுக்கிரன். சந்திராசிரம தினங்கள் 18, 19. அதிர்ஷ்டமான தினங்கள் 12, 13. இதுவரைக்கும் நாம் பார்த்தது செப்டம்பர் மாத ராசி பலன்களில் சிம்ம ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.